நியூஸ் 18 தமிழ்நாடு நடத்தும் என் வாக்கு என் உரிமை விழிப்புணர்வு பரப்புரையின் ஒரு பகுதியாக திண்டுக்கல் எம்.வி. முத்தையா அரசு மகளிர் கலைக்கல்லூரி மாணவிகள் பங்கேற்கும் பேரணியை மாவட்ட ஆட்சியர் சரவணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சங்கர். விவரங்கள். தற்பொழுது பார்த்தீங்கன்னா என் வாக்கு என் உரிமை நியூஸ் 18 தமிழ்நாடு நடத்தக்கூடிய இந்த வாக்களிப்பதின் கடமையை பற்றி திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகமும் மற்றும் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி ஒரு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டுள்ளது. இந்த விழிப்புணர்வு பேரணியில் ஏறத்தாழ 2000க்கும் மேற்பட்ட அரசு கலைக்கல்லூரி மாணவிகள் இணைந்திருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இதில் தன்னுடைய வாக்குகளை இந்த இளம் வாக்காளர்கள் 18 வயது பூர்த்தியாகக்கூடிய இந்த வாக்காளர்கள் தனது கடமையை ஆற்ற வேண்டும் என்பதற்காக வாக்களிப்பதன் கடமையை பற்றி இந்த விழிப்புணர்வு பேரணியானது நடைபெற்று வருகிறது. இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் சரவணன் அவர்கள் கொடியசைத்து துவங்கி வைத்தார். இந்த 2 கிலோமீட்டருக்கு மேலாக சுற்றளவில் ஏறத்தாழ 2000க்கும் மேற்பட்ட மாணவிகள் பதாகைகள் ஏந்தி கொண்டும் கோஷங்கள் எழுப்பியவாறு, அதாவது என் வாக்கு என் உரிமை என்ற ஒரு கோஷங்கள் முழங்க எனது வாக்கு விற்பனைக்கல்ல, இளம் வாக்காளர்களின் இந்த பிரச்சாரமானது அனைவரையும் ஈர்த்து வருகிறது. இந்த பேரணியில் மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவங்கி வைத்து அந்த மாணவிகளினுடைய தன்னுடைய விழிப்புணர்வு பிரச்சாரத்தையும் மேற்கொண்டு வருகிறார். அதாவது இந்த மாணவிகள் வருங்கால சந்ததியினர் இந்த வாக்கினுடைய முக்கியத்துவத்தை அறிய வேண்டும். அதாவது 100% வாக்குகளை மாவட்ட நிர்வாகத்தில் பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பேரணியானது மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. லாவண்யா, விழிப்புணர்வு குறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சங்கர்.